The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 2025-26 ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் முக்கியமான அம்சங்களை தற்போது பார்க்கலாம். The people engaged in these activities will be organized into FPOs. The board will provide hand-holding and training support. 2025-26 மத்திய பட்ஜெட் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் ஏழைகள் ஆகிய 4 பிரிவினரை மையமாக கொண்டுள்ளது. புதிய வருமான வரி நடைமுறையில் 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களுக்கான முதலீட்டு வரம்பு 2 முதல் 2.5 மடங்கு வரை உயர்த்தப்படுகிறது. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 1.5 லட்சம் புதிய தபால் நிலையங்கள் அமைக்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினரின் கடன் உத்தரவாதம் உயர்த்தப்படுகிறது. புத்தாக்க தொழில்களுக்காக 10,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்குகிறது. பெண்கள், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினரில் முதல் முறை தொழில் முனைவோர் 5 லட்சம் பேருக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும். கிசான் கிரெடிட் கார்டு மூலம் 7.5 கோடி விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும். 1 கோடி ஒப்பந்த தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் உருவாக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 75,000 அதிகரிக்கப்படும். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு 74% 100% உயர்த்தப்படுகிறது. மத்திய பட்ஜெட் நாட்டின் முதலீட்டை அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ள நிலையில் 20 முதல் 25 கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே பட்ஜெட் பயன் தரும் என்று ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். ஆண்டிற்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இது நடுத்தர மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் சேமிப்பை அதிகரிப்பதே பட்ஜெட்டின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார். இது மக்களுக்கான பட்ஜெட் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முதலீடு அதிகரிப்பு மற்றும் வளர்ச்சியான இந்தியா என்ற இலக்கை அடைய சிறந்த பாதையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். டெல்லி சதார் பஜாரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களுக்கான வரி குறைந்த அளவிலேயே குறைக்கப்பட்டுள்ளதாகவும் 20 முதல் 25 கோடீஸ்வரர்களுக்கு ஒட்டுமொத்த நாட்டின் பணத்தையும் வழங்கும் வகையில் பட்ஜெட் உள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்மண்டல தலைவர் நந்தினி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்தி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மேம், ஓவராலா இந்த ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை சிஐஐ எப்படி பார்க்குது? சிஐஐ வந்து இந்த வருஷ பட்ஜெட் வந்து ரொம்ப இன்க்ளூசிவ் பட்ஜெட்னு சொல்லலாம். பிகாஸ் இன்க்ளூசிவ்னா இட் ஹஸ் கன்சிடர்ட் ஆல் தி இட் இஸ் லைக் ஒரு சோஷியல் ஈகோசிஸ்டம் வந்து கன்சிடர் பண்ணி ஸோ ஒரு இன்க்ளூசிவ் பட்ஜெட்னு சொல்லலாம். தட் இஸ் அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறையா ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, விமென்க்கு நிறையா ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, சில்ட்ரனுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் செக்டர்ஸ். ஸோ சோஷியல் செக்டர்ஸ்க்கு வந்து நிறையா இம்பெட்டஸ் இருந்திருக்கு. பட்டியலின பெண்களுக்கு அந்த இது தொழில் தொடங்குவதற்கான அந்த புதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறது அண்ட் ஹெல்த் கேர் சம்பந்தமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற திட்டங்கள் அதெல்லாமே எப்படி பார்க்குறீங்க? அந்த பெண்களுக்கு அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமு வந்து நல்ல ஸ்கீமு. பிகாஸ் பெண்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஃபண்டிங் வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஃபண்டிங் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த ஃபண்டிங் வந்து இருந்துச்சுன்னா அந்த தே கேன் பிகம் ஆண்டர்பிரினர்ஸ் and they can become employers instead of become employees. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.